வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் தன்னுடைய அஃபிஷியல் லெட்டர் பேட் அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாழ்த்து செய்தி அறிக்கையா வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் திரு தொல் திருமாவளவன் சார் எம்பி அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காருங்க. அது என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம். வாழ்த்து செய்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, தனது 28ஆம் வயதில் கட்சி ஆரம்பித்து 36 ஆண்டுகள் கட்சியை கட்டி காப்பாத்தி, தன்னுடைய கொள்கைகளையும் சிந்தாந்தத்தையும் விட்டுக் கொடுக்காமல், ஒரு தொண்டனையும் இழக்காமல், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டுமென்று ஓயாமல் போராடி அதை சாதித்தவர் என்னுடைய அருமை நண்பர் திரு தொல் திருமாவளவன் சார் எம்பி அவர்கள். 65வது வயதில் நுழையும் இந்த தருணத்தில் அவர் பெரும் பேரும் புகழும் பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்து மக்கள் சேவை செய்ய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அவர்களுக்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி அப்படிங்கிற மாரி அன்புடன் ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாரி லெட்டர் பேட் அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காருங்க. இதை பற்றி நேற்றைய தினம் வன்னியரசு அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவரும் பார்த்தீங்கன்னா வந்து நன்றிகள் சொல்லியிருக்காரு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என ஓயாமல் போராடி எதையும் சாதித்தவர் என்னுடைய அருமை நண்பர் தொல் திருமாவளவன் அவர்கள். வாழ்த்து செய்தியை சொன்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அப்படிங்கிற மாரி வன்னிய அரசு அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தொல் திருமாவளவன் சார் அவர்களும் பார்த்தீங்கன்னா வந்து பாராளுமன்ற உறுப்பினர். அவரும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றிகள் சொல்லியிருக்காரு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ள அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அப்படிங்கிற மாரி அவரும் பார்த்தீங்கன்னா வந்து நன்றிகளை தெரிவித்திருக்காருங்க. இந்த ஒரு செய்தி இணையத்தில் ஷேர் ஆகிட்டிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற வாழ்த்து செய்தி அறிக்கையாக வெளியிட்டிருக்காருங்க. அதற்கு நன்றிகளும் தெரிவித்திருக்காரு. ஓகேங்களா? இந்த ஒரு செய்தியை குறித்து உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.